போக்குவரத்து ஊழியர்களின் வேலைநிறுத்தம் திட்டமிட்டபடி தொடங்குமா அல்லது அரசுடன் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படுமா? CITU தொழிற்சங்கத்தின் தலைவர் சவுந்தரராஜனுடன் நமது செய்தியாளர் மாயாவதி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சத்தியம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வருகிற ஜனவரி 9ஆம் தேதி அரசு போக்குவரத்து ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தை அறிவிச்சிருக்காங்க. தங்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி வேலை நிறுத்தத்தை அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் இது தொடர்பான பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக CITU மாநில தலைவர் சவுந்தரராஜன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். 9ஆம் தேதி போராட்டமானது அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்காங்க. நீங்கள் எப்போ போகிறதா இருக்கீங்க? என்ன மாதிரியான கருத்துக்களை மீண்டும் நீங்கள் முன்வைக்கிறதா இருக்கீங்க? பேச்சுவார்த்தைக்கு போக்குவரத்து அமைச்சர் அழைச்சிருக்காரு. 3 மணிக்கு MTC அலுவலகத்தில் நடக்க போகுது. அதில் எங்களுடைய கோரிக்கை நாங்கள் வலியுறுத்தி சொல்ல போகிறோம். எங்களுடைய 6 கோரிக்கைகளை வலியுறுத்தி சொல்ல போகிறோம். அமைச்சர் அரசினுடைய பதிலாக முதலமைச்சரிடமும் கலந்திருப்பதாக சொல்லுகிறார்கள். என்ன வருகிறது என்று பார்த்த பிறகு நாங்கள் எங்கள் முடிவை நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கோம். நீங்கள் நிறைவேற்ற கோர்ற அந்த 6 கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேணும். முக்கியமான கோரிக்கையாக என்னவா இருக்குது சார்? அதாவது 6 கோரிக்கைகளுமே நீண்ட காலமாக நிலுவையில் இருப்பது தான். இந்த 6 கோரிக்கைகளில் 15வது ஊதிய ஒப்பந்தம் தான் உடனே நிறைவேற்ற முடியாது. அது உட்காந்து பேசணும். மீதி எல்லா கோரிக்கையும் அரசாங்கம் ஏற்கனவே அவர்களே அறிவித்திருக்கிற கோரிக்கைகள். அந்த கோரிக்கையை நிறைவேற்றுறோம், இந்தந்த டைமில் இந்தந்த அவகாசத்தில் நிறைவேற்றுறோன்னு அவங்க இப்போவே அறிவிக்க முடியும். குறிப்பாக ஓய்வு பெற்ற ஊழியர்களுடைய பென்ஷன் அது கொடுக்கணும், என்றைக்கு இருந்தாலும் கொடுக்கணும். நீதிமன்ற தீர்ப்பும் இருக்குது. ஆகவே நாங்கள் உடனே கொடுக்குறோம், இப்போ கொஞ்சம் கொடுக்குறோம், அடுத்தது கொடுத்துறோம், ஒரு இன்ஸ்டால்மெண்ட் 2 இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்குறோன்னு உடனே அறிவித்து பொங்கலுக்கு முன்னே ஒரு தொகையை அவர்கள் கொடுத்தால் அது உடனடியாக தீர்க்க முடிகிற பிரச்சனை தீரும். 2வது, ஊதிய ஒப்பந்தம் பேசுகிறதுக்கு டிலே ஆகும் அப்படின்னாலும் நாங்கள் ஒரு இடைக்கால நிவாரணம் வேலையில் பணியில் இருக்கும் தொழிலாளிகளுக்கு தருகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா நாளைக்கு ஒப்பந்தம் எப்படி முடியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம். தொழிலாளிக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஓய்வு பெற்றவர்களும் கடுமையான வருத்தத்தில் இருக்காங்க, சர்வீஸில் இருக்கிறவங்க கடுமையான பணிச்சுமையில் வருத்தத்தில் இருக்காங்க. அதுக்கு காரணம் காலி பணியிடம். காலி பணியிடத்தை நிரப்புறதுக்கு என்ன கஷ்டம் இருக்குது? அதுக்கு பேச்சுவார்த்தையே அவசியம் இல்லை. இப்போ 6000 பேருந்து நிற்கிது. சென்னையில் மட்டும் 900 பேருந்து ஒவ்வொரு நாளும் நிற்கிது. இது மிக மிக மோசமான ஒரு நிலைமை. ஆகவே வாகனங்கள் பெருக்கம் அதிகமாகி போச்சு. பொது போக்குவரத்து குறைய தனி போக்குவரத்து அதிகரிக்கும். அது எல்லாத்தையும் பாதிக்கும். ஜனங்களுக்கு பாதிப்பு, மற்றத்துக்கு பாதிப்பு. அந்த இதில் வரவுக்கும் செலவுக்கும் இடைவெளி வித்தியாசம் வருவதற்கு காரணம் என்னென்னா, போக்குவரத்து கழகங்களில் நாம் கொடுக்கக்கூடிய சமூக சேவைகள், நம்ம செய்யக்கூடிய சமூக சேவை, பெண்களுக்கு நாம் கட்டணமில்லா பேருந்து, மாணவர்களுக்கு கட்டணமில்லா பேருந்து, இவையெல்லாம் அவசியம் நம்ம செய்யணும். அதே மாதிரி வருமானமற்ற வழித்தடத்தில் நம்ம ஓட்டுறோம். அதுதான் தமிழக பொருளாதாரத்தினுடைய மேன்மைக்கு அடித்தளமே. அதை நம்ம செய்யணும். இதனால தான் நஷ்டம். இந்த நஷ்டத்தை அரசு ஈடுகட்ட வேண்டும். வரவுக்கும் செலவுக்கும் உள்ள வித்தியாசத்தை கொடுக்கணும். கொடுத்தா நாங்கள் எழுப்பி கொண்டிருக்கிற கோரிக்கையில் பாதி கோரிக்கை தீர்ந்து போயிடும். இந்த எல்லா கோரிக்கையுமே உடனே நிறைவேற்ற முடிகிற கோரிக்கை தான். அமைச்சர் இப்போவே சொல்லலாம், சரிங்க இதை இத்தனாம் தேதி ஒரு மாதத்துக்குள்ளே பிப்ரவரியில் முடிச்சிடலாம், மார்ச்சில் முடிச்சிடலாம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க என்று ஒரு டைம் பவுண்டாக அவங்க சொன்னாங்கன்னா பிரச்சனை தீர்ந்தே போயிடும். அதே மாதிரி ஓய்வூதியர்களுக்கு உடனடியாக, ஏன்னா 8 வருஷமாக காத்திருக்காங்க, ஒரு நாள் 2 நாள் இல்லை, 8 வருஷமாக காத்திருக்கிறவங்களுக்கு இந்த பொங்கல் நேரத்திலாவது அவர்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைத்தால் அவங்க நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க. 8 வருஷம் பொங்கல் கிடையாது, 8 வருஷமாக தீபாவளி கிடையாது. ஆகவே இந்த வருஷமாவது இருக்கணுங்கிறது தான் அவங்க விஷயத்தில் நாங்கள் சொல்கிறது. பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுடைய பணிச்சுமை குறையணும், அவங்களுடைய பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது, அதையெல்லாம் தீர்க்கறதுக்கான இது வேணும். அதுக்கு காலி பணியிடத்தை நிரப்பினா அதில் கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு இடைக்கால நிவாரணம் போன்றதை அவர்களுக்கு அறிவிக்க முடியும். அதில் ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாதுங்கிறத நாங்கள் சொல்ல போகிறோம். நீண்ட காலமாக உங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாததற்கு காரணம் என்னவா இருக்கும்? இப்போ இந்த கோரிக்கைகள் நிறைவேற்ற கோரி நீங்கள் தொடர்ந்து தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி பேச்சுவார்த்தையை ஈடுபட்டு வரீங்க. அப்போ உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவதில் இருக்கக்கூடிய சிக்கல்களாக அவங்க என்னெல்லாம் முன்வைக்கிறாங்க? அதான் நீண்ட காலமாக எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றாமல் இருப்பதற்கு எந்த காரணமும் இல்லை. அதுக்கு மேலே காரணம்னா நீங்கள் அரசாங்கத்திற்கு தான் கேட்கணும். காரணம் நான் எப்படி சொல்ல முடியும் அவங்க ஏன் கொடுக்காமல் இருக்காங்கன்னு? எங்களுக்கு மனசில் போகிற அல்லது எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இது என்னன்னாக்கா, நம்மளை அவங்க புறக்கணிக்கிறாங்க, நம்மளை அவங்க உதாசீனம் பண்ணுறாங்க. வேறு பல துறைகளுக்கு கொடுக்கக்கூடிய அதே அளவுக்கான முக்கியத்துவத்தை போக்குவரத்து துறைக்கோ தொழிலாளிகளுக்கோ இவங்க தரலை
அப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம். அப்படி நினைக்க வச்சுட்டாங்க கவர்மெண்ட்டு. ஏன்னா இவர்கள் வந்து 2.5 வருஷம் ஆன அப்புறமும் இவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது, அல்லது அது சம்மந்தமான ஒரு அசைவுமே இருக்காது. இப்போ பழைய பென்ஷன் அது சம்மந்தமாக என்ன பண்ணுறாங்கிற அசைவே எங்களுக்கு தெரியலையே. அதே மாதிரி ஓய்வூதியர் நீதிமன்றத்தில் போய் தீர்ப்பு வாங்கிட்டு வர்றோம், அரசு அப்பீலுக்கு போகுது. மேல்முறையீடு செய்து கால அவகாசம் பெற்று தொழிலாளியை காத்திருக்க வைத்து அவனை சோர்வடைய வைத்து என்ன சுகம் காணப்போகிறது அரசு? இதெல்லாம் எந்த நியாயமும் கிடையாது. காரணத்தை நீங்கள் அரசிடம் கேட்கணும். இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டா இந்த வேலை நிறுத்தத்தை கைவிடப்படுமா, இல்லை அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் சார்? வேலை நிறுத்தம் எப்போதுமே எந்த தொழிலாளிக்குமே விருப்பமான விஷயம் கிடையாது. உலகத்தில் வேலை நிறுத்தங்கிறது அவன் தலையில் திணிக்கப்படக்கூடிய ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம். இப்போ எங்கள் தலையில் திணிக்கப்பட்டிருக்கு, அதை நாங்கள் ஏற்றுக்கணும். வேறு வழி இல்லை, எங்களுக்கு வேலை நிறுத்தம் பண்ணி ஆகணும். வேலை நிறுத்தம் சுமூகமாக தீர்வதற்கு உரிய தீர்வை இன்றைக்கி அமைச்சர் இப்போ சொல்கிறார் அப்படின்னா அனைத்து சங்கங்கள் உட்காந்து பேசி வேலை நிறுத்தத்தை நிச்சயமாக நாங்கள் நிறுத்திக்குவோம். எங்களுக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் இதெல்லாம் கிடையாது, செஞ்சு தான் தீரணும் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது. வேலை நிறுத்தத்தை யாருமே விரும்ப மாட்டாங்க, தொழிலாளி விரும்ப மாட்டான். ஆனால் தொழிலாளி அவன் விரும்பாத ஒன்றை அல்லது அவனுக்கு கஷ்டம் வரும் நஷ்டம் வரும், அமைச்சர் இன்றைக்கு வந்து பல மிரட்டல் விட்டுருக்காரு, எல்லாம் வேலைக்கு வந்துடணும், அப்படி வந்துடணும் இப்படி வந்துடணும், இதையெல்லாம் எதிர்கொண்டு ஒருத்தன் வேலை நிறுத்தத்துக்கு போகிறான் அப்படின்னா அவன் மனசில் இருக்கிற கஷ்டம் என்னங்கிறத அரசு புரிஞ்சுக்கணும். அரசு ஒரு பக்கம் 9ஆம் தேதி என்று அனைவரும் வந்து பணிக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க, உத்தரவிட்டிருக்காங்க. அதே போல் பண்டிகை காலங்கள் நெருங்கக்கூடிய சூழல்ன்றதால பொதுமக்களும் வந்து இந்த வேலை நிறுத்தம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற அவங்களுடைய கருத்தை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இந்த வேலை நிறுத்தம் நடைபெறாமல் இருப்பது என்கிற அந்த மிக அடிப்படையான விஷயம் அரசின் கையில் தான் இருக்கிறது என்று தொழிற்சங்கங்கள் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறோம். இது எங்கள் கையில் இல்லை, இது அரசின் கையில் தான் இருக்குது. அரசு இந்த பிரச்சனையை அனுதாபத்தோட அக்கறையோட இந்த தொழிலாளிக்கு ஏதாவது பண்ணணுங்கிற அந்த நியாய உணர்வோடு அணுகிட்டாங்கன்னா வேலை நிறுத்தம் நின்றோம். அதை செய்ய வேண்டியது அரசு. தொழிலாளியை குறை சொல்லி புண்ணியம் இல்லை. தங்களுடைய விரிவான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி சார். சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பீட்டருடன் செய்தியாளர் மாயாவதி.